அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான சாகுபடி எலுமிச்சை சாகுபடி. வீட்லேயும் வளர்க்குறோம், தோட்டமாகவும் வளர்க்குறோம். எங்கே தப்பு நடக்குது? நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்முடைய நேயர்கள் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பியும் சொல்கிறேங்க. தரையிலேருந்து 1.5 அடி உயரத்துக்கு கிளைகள் இருக்கக்கூடாதுங்க. மழை, இந்த கோடை மழை பெஞ்சிச்சுன்னா மண்ணில் மழை துளி டம்முன்னு விழுந்துச்சுன்னா அது தெரித்து அந்த மண் போய் செடியில் பட்டுச்சுன்னா அங்கேருந்து பூஞ்சை பரவி வந்தால் பூவெல்லாம் கொட்டி போயிடும். எலுமிச்சை சரியாக வராது. இலை மஞ்சள் ஆகிடும், இலையில் சிவப்பு புள்ளி வரும், காய் மேலே ஒரு சிவப்பாக தடவுனிங்கன்னா மேடாக இருக்கிற மாதிரி ஒன்று வரும், கையில் சிவப்பாக படும். இதெல்லாம் பூஞ்சை தொற்று, வாங்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை வரும். அதனால் தரையிலேருந்து 1.5 அடி உயரத்தில் தேவையில்லாத கிளையெல்லாம் வெட்டிடுங்க. ரெண்டாவது, இந்த பயிரை பொறுத்தளவில் நல்ல வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரியும் காற்று உள்ளே போகிற மாதிரியும் தேவையில்லாத கிளையெல்லாம் கத்திரிக்கோல் வச்சு வெட்டி விட்ருங்க. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியணும், அடைஞ்சு இருக்கக்கூடாது. அடைஞ்சிருந்தாலே நோய் வந்துடும். தேவையில்லாத கிளையை வெட்டி விட்ருங்க. மூணாவது, அந்த பயிருக்கு வேணுங்கிற கரைசல்கள் முறையாக தெளிக்கணுங்க. அந்த பயிரை பொறுத்தவரை என்னென்னா அதிகமான பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் வர்ற பயிர் அது, ஒரு அமில பயிர். அதனால் 100 லிட்டர் தண்ணியில் இந்த சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம்னா 1 லிட்ரு, பவுடர்னா 2 கிலோ. அதே மாதிரி வெர்டிசீலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குங்க, அது 1 லிட்ரு. இது ரெண்டும் கலந்துட்டு இது கூட புளிச்ச மோர் இருந்ததுன்னா 5 லிட்ரு. அப்படி இல்லைன்னா மீனமிலம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் 1 லிட்டர் அல்லது 2 லிட்ரு இதை கலந்து தெளிச்சிடணுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சிடணும். இலை எப்போவுமே இந்த அப்படி சுருங்கக்கூடாது. இலை எப்பயும் ஃப்ளாட்டாக இருக்கணும். உள் இலை கருப்பாக இருக்கணும், நுனி இலை கிளி பச்சையில் இருக்கணும். இதுதான் இருக்க வேண்டியது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கரைசலை மட்டும் தெளிச்சுக்கிட்டோம்னா அந்த பயிர் இயல்பாக இருக்கும். மூணாவது, நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி எருக்கு இலை கரைசல், அதை தெளிக்க தெளிக்க காய் நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஊறி வரும், பெருசாக வரும், எடையும் கிடைக்கும். அப்போ நமக்கு ரேட்டு கிடைக்கும். ஒரு சிப்பம்னு சொல்லக்கூடிய 25 கிலோ மூட்டையில் பார்த்தா அது நமக்கு பேர் சொல்கிற அளவுக்கு அந்த காய் நல்ல ஜூஸோடு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த கோடை காலத்தில் நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அப்போ அதை பயன்படுத்தி வரக்கூடிய தவறுகள் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சு திருத்திக்கிட்டோம்னாலே பரவாயில்ல. வாரம் ஒரு தண்ணி கட்டினா போதும். ரொம்ப மனசு கேட்கலனால 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டினா போதும். இதை மட்டும் செய்யுங்க. அளவுக்கு மீறி தினசரி தண்ணி கொடுக்கறது பண்ணாதீங்க. எந்த வகை மண்ணுலேயும் அளவுக்கு மீறி தண்ணி பாய்ச்சினீங்கன்னா அந்த பயிர் சீக்கிரம் என்ன சொல்லுது, இறந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி பெரும்பாலும் பார்க்குறோம். முக்கியமாக நம்மளுடைய நேயர்கள் மணப்பாறை, புதுக்கோட்டை, சிவகங்கை அங்கே பார்த்த விஷயம்லாம் என்ன, தண்டில் ஓட்டை போட்டு கம்மு வருதுங்க, கோந்து வடியுது, சிவப்பா திரவம் வடியுது அப்படின்னீங்க. அப்புறம் மரமே செத்து போச்சுன்னீங்க. ஒரு மரம் வளர்த்து கொண்டு வர எவ்வளோ சிரமப்படுறோம். நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது செத்து போச்சுன்னா எப்படி நியாயம்? அப்போ அதுக்கு வேணுங்கிற திரவங்களை நம்ம தெளிச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செடியிலேருந்து 3 அடி தள்ளி அங்கே தான் வட்டம் போடணும், அங்கே தான் தண்ணி கிடைக்கணும். அப்போ போதுமான அளவு தண்ணி கொடுத்துட்டு, அதாவது போதுமான அளவுனா ஒரு தடவைக்கு ஒரு மரத்துக்கு 20 லிட்டர் தண்ணி தரலாம். பெரிய வாளியில் ஒரு தண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து தான் திருப்பி தண்ணி தரணும். அடி உரமாக கண்டிப்பாக ராக் பாஸ்பேட் அல்லது எலும்பு உரம் வருஷத்துக்கு 1 கிலோ, ஏதாவது ஒன்று 1 கிலோ வைக்கலாம். மண்புழு உரம் 3 மாதத்துக்கு உடவை 2 கிலோ வைக்கலாம். சாம்பல் குறைஞ்சபட்சம் ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 கிலோ வைக்கலாம். சுண்ணாம்பு 100 கிலோ வைக்கலாம், 100 கிராம் வைக்கலாம். எல்லாம் வச்சு மூடி தண்ணி கொடுத்தோம்னா பயிர் சூப்பராக வருங்க. வீட்டு தோட்டமோ அல்லது புறக்கடை தோட்டமோ அல்லது தோட்டமோ செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. புதிதாக செடி வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கான ஆலோசனைகள் தரோம், கேட்டுக்கங்க.
கீழே இருக்க நம்பரில் பேசுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.